ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு பாதுஷாவோட ரெசிபி. ரொம்ப ரொம்ப சிம்பிள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் ஒரு 1-1.5 மணி நேரத்துக்குள்ளே நம்ம வந்து பாதுஷா ரெடி பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு கப்பில் 1 கப் அளவுக்கு நம்ம மைதா மாவை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படின்னா தான் எல்லா இடத்துலையுமே நல்ல ஈவனாக அந்த உப்பும் பேக்கிங் பவுடரும் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமேட்டு நல்லா கொஞ்சம் புளிச்ச தயிர் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி 3 to 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்குறப்ப ஒரு தனி டேஸ்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ இந்த நெய்யை எல்லா இடத்துலையுமே நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஈவனாக மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து தண்ணி வந்து இதில் கொஞ்சம் தெளித்து மட்டும்தான் சேர்க்கணும். தண்ணி கூடிருச்சுன்னா உங்களுக்கு வந்து எண்ணெய் வந்து நிறைய உறிஞ்சி குடிச்சிரும். அதனால் தண்ணி மெதுவாக ரொம்ப கொஞ்சமாக மட்டும் தெளித்து மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் நம்ம அதை ஊற வச்சுக்கலாம். அந்த நேரத்தில் நம்ம வந்து பாகு காய்ச்சிக்கலாம். நான் வந்து இங்கே ஒரு 1/2 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இதை வந்து நம்ம வந்து ஒரு கம்பி பதத்துக்கு நம்ம நல்லா கொதிக்க வச்சு எடுத்துடணும். ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா மாவு வந்து நல்லா சாஃப்டாகி வந்துடும். இப்போ வந்து இதை இந்த மாதிரி ரவுண்டாக பால் ஷேப்புக்கு ஆக்கிட்டு நம்ம வந்து ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். நடுவில் ஒரு லைட்டாக ஒரு இந்த மாதிரி நம்மளோட ஃபிங்கர் வச்சு லைட்டாக ஒரு ஓட்டை மாதிரி போட்டுக்கலாம். நம்ம அந்த பாதுஷாவில் இருக்கிற மாதிரி எல்லாத்தையுமே அந்த மாதிரி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கோங்க. அந்த நம்ம ஸ்மெல்லுள்ள எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேணாம், ஏன்னா ஃப்ளேவர் வந்து வந்துடும். அதனால் சன்ஃப்ளவர் தான் பெஸ்ட்டு. இப்போ இதை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு சீக்கிரமாக உங்களுக்கு கலர் வந்து மாறிடும். அதனால் மெதுவாக பார்த்து பொறுமையாக இதை வந்து பொரித்து நம்ம எடுத்துக்கணும். இதே வந்து நம்ம மைதா மாவுக்கு பதிலாக நம்ம கோதுமை மாவில் கூட பண்ணிக்கலாம். அது 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடருக்கு பதிலாக நம்ம வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்து நம்ம வந்து பண்ணோன்னா நல்லா கொஞ்சம் நல்லா ஃப்ளஃபியாக நல்லா வரும். 2-3 பேட்சாக போட்டு நம்ம எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இது வந்து எனக்கு ஒரு 12 கிட்ட பாதுஷா எனக்கு வந்து மொத்தத்தில் கிடச்சிச்சு. இப்போ நம்ம இந்த காய்ச்சி வச்சுருக்கிற சர்க்கரை பாகை சேர்த்துக்கலாம். அதில் ஏலக்காய் சேர்க்க மறந்துடாதீங்க, அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது இப்போ 1 மணி நேரம் நல்லா ஊறி வந்துக்கட்டும். 1 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா சொக்காயிருச்சு. அப்போயே நம்ம வந்து எடுத்து சர்வ் பண்ணி சாப்பிட்றலாம். இடையில எப்போயாச்சும் நம்மளுக்கு ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட பட்டன் பாதுஷா ரெடி ஆயிடுச்சு. அப்போது எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ரீத்தூஸ் மெனு. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பை.